أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய அருள் மழை பொழியக்கூடிய புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேராவலிலே நாம் எல்லாம் இங்கு ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். அல்லாஹுவின் பேரன்பு விதி என்கின்ற தலைப்பில் 5 நாட்கள் நாம் தொடர் உரையாக பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தாலா தன்னை பற்றி இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையவன் என்று அல்லாஹு தாலா தன்னை குறித்து வெளிப்படுத்தி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய அன்பிற்கு அளவே கிடையாது, லிமிட்டட்லாம் கிடையாது. அன்லிமிட்டடாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? அடியார்களின் மீது அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கின்றான், அருள் பாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். இதுதான் அல்லாஹுடைய தன்மையாக இருக்கின்றது. இதை நாம் விளங்கி கொள்வதாக இருந்தால், அல்லாஹ் மொத்தம் தன்னிடத்தில் உள்ள அன்பினை, கருணையை 100 பங்காக பிரித்தான். அதிலே 99ஐ அல்லாஹு தஆலா தன்னிடத்தில் வைத்து கொண்டான். 1 பங்கை தான் ஒட்டுமித்தமாக மனித ஜின் இனத்திலும் இன்ன பிற உயிரினங்களிடத்திலும் அல்லாஹு தஆலா அந்த அன்பை பகிர்ந்திருக்கின்றான். அந்த ஒரே 1% அன்பை வைத்து கொண்டுதான் இந்த உலகம் அன்பினால் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அன்பின் காரணத்தினால்தான் குதிரை கூட தன்னுடைய குதிரை குட்டியை மிதித்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கால் குழம்பை தூக்கி கொள்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படி உயிரினங்கள் முதற்கொண்டு, மனிதர்கள் முதற்கொண்டு, ஜின்னினங்கள் முதற்கொண்டு அனைத்து ஜீவராசிகளும் அன்போடு தன்னுடைய குழந்தைகளை அணுகுகின்றது, நேசத்தை பரிமாறிக்கொள்ளுகின்றது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை அல்லாஹு தஆலா தன்னிடத்திலே இருந்து உள்ள அன்பில ஒரு பகுதியை இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹ் கொடுத்த அந்த 1% அன்பை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் அல்லாஹுடைய 99% அன்பு எத்தகையது என்பதை நாம் சரியான முறையில் விளங்கி கொள்ள முடியும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் இன்னும் கூட பார்க்க முடியும். எப்படி? ஒரு சமயம் ஒரு போர் கைதிகள் கொண்டு வரப்படுகின்றார்கள். அதில் ஒரு அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, பால் கொடுப்பதற்காக இயங்குகின்றார்கள். அப்போ ஒரு குழந்தை அழுது பசியினால் துடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைக்கு வாரி அணைத்து அவர்கள் பால் புகட்டுகின்றார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, இதை விட அல்லாஹுடைய பாசம் அல்லாஹுடைய நேசம் அதிகமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்போ இணை வைப்பு என்கின்ற ஒன்றை தவிர அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது என்ன செய்கிறான்? அவன் அளவற்ற அருளாளனாக, அன்பாளனாகத்தான் இருக்கின்றான் அப்படிங்கிறத நாம் இந்த சம்பவங்களின் மூலமாக விளங்கி கொள்ள முடிகின்றது. அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய அருள் என்பது என்னுடைய கோபத்தை விஞ்சிவிட்டது. அல்லாஹ்விடத்துல பல தன்மைகள் இருக்கு. ஒரே ஒரு தன்மைக்கு மட்டும் அல்லாஹ் சொந்தக்காரன் கிடையாது. அன்பாளன் என்று சொன்னால் வெறும் அன்பாளன், அல்லாஹ் என்று சொன்னால் எல்லாத்தையுமே அன்பு காட்டிக்கிட்டு இருப்பான், மன்னித்து கொண்டே இருப்பான், அப்படி இல்லை. அல்லாஹுக்கு இன்னும் பல தன்மைகள்லாம் இருக்கு. அல்லாஹ் தன் ஆடியதை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹ் நீதியாளனாக இருக்கின்றான், அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். இப்படி அல்லாஹுக்கு பல்வேறு விதமான தன்மைகள் இருக்குது. இந்த தன்மைகளிலே ஒன்று என்னன்னு சொன்னா, அல்லாஹ் கோபக்காரனாக, கோபப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குதுல, அந்த கோபம் என்பது அவனுடைய கோபத்தை விட கருணை மிஞ்சியது, அவனுடைய அன்பு பெரிது என்ற கோணத்தில் நாம் வரக்கூடிய ஹதீஸ் புகாரில 7404வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இப்போ அல்லாஹ்வுடைய அன்பை நாம் இன்னும் விளங்கி கொள்வதாக இருந்தால் எப்படி நாம் பார்க்குறோம்? ஒரு தாயுடைய அன்பை எடுத்துக்கங்களேன். அந்த தாயுடைய அன்பு அந்த உலகத்திலேயே அன்பில் உதாரணம் சொல்வதாக இருந்தால் யாருடைய அன்பை சொல்லுவாங்க? தாயுடைய அன்புக்கு தான் சொல்லுவாங்க. தாயுடைய அன்புக்கு நிகராக வேறு எதுவுமே கிடையாது. மற்றவங்களுடைய அன்பு நேசங்கள் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மனைவி இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களும் கணவர் மீது அன்பு வைப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு தர வேண்டியது நீங்கள் ஒரு 4 நாளைக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாச நேசம் குறையிறத பார்க்கலாம். மனைவியிடத்தில் சம்பாதிக்கும் பொழுது ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. காசு பணம் இல்லை, வேலை வெட்டி இல்லை அப்படின்னு சொன்னால்
வீட்டில் ஒரு 10 நாள் நீங்கள் வேணால் இருந்து பாருங்களேன். மனைவியுடைய முகம் நாளுக்கு நாள் முதல்ல அந்த வாழை இலையில் போடுவாங்க, அப்புறம் தையலையில் போடுவாங்க, அப்புறம் கையலையில் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்பு வந்து குறைந்து வரக்கூடிய காட்சியை நாம் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அண்ணன் தம்பிங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே அன்பு காட்டுவாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அன்பிற்கு வந்து ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லையை தாண்டும் போது உங்கள் நண்பராக இருப்பார், நீங்கள் ஒரு வாட்டி கடன் கேளுங்கன்னா கொடுப்பாரு, 2 வாட்டி கேளுங்க கொடுப்பாரு. நீங்கள் 4 வாட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கனால அவர் உங்களுடைய ஃபோனை வந்து எடுக்க மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். இதுதான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அனைவருடைய நிலையும் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கிறத நாம் வந்து பார்க்குறோம். ஆனால் தாயுடைய அன்பு மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னா விதிவிலக்காக இருக்கு. புள்ள கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, அந்த புள்ள வந்து தன்னை கவனிச்சுக்கிட்டாலும் சரி கவனிக்கலனாலும் சரி, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, தாய் என்ன செய்யறாங்கன்னா அன்பை வந்து வாரி இறைக்கிறாங்க. இந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னை காப்பாத்துமா காப்பாத்தாதா என்கின்ற கேரண்டி வாரண்டிலாம் கிடையாது. அப்படி இருந்தும் கூட அந்த அந்த குழந்தையின் மீது அந்த தாய் அன்பாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறாங்க என்று சொன்னால், தனக்கு உணவு இல்லாட்டி கூட தன்னோட பிள்ளை வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. தனக்கே தேவை இருந்த போதும் கூட அந்த தேவையில் ஒரு ரொட்டி தான் இருக்கு, அந்த ஒரு ரொட்டியை வந்து தான் வந்து என்ன செய்யலாம், சாப்பிட்டு பசியாறலாம். ஆனால் பிள்ளைக்கு வேணுங்கிறதுக்காக அது சாப்பிட்றத பார்த்து மன நிறைவு அடைந்து கொள்வார்கள். ஒரு இதே மாதிரி ஒரு பெண் வராங்க, அந்த பெண்ணுக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு பேரிச்சம்பழம் வந்து கொடுக்கப்படுது. அந்த பேரிச்சம்பழத்தில் பாதியை பிச்சு என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய குழந்தைக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு அம்மா. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இந்த சம்பவத்தை நாம் வந்து பார்க்குறோம். அப்போ பாருங்க, ஒரு பேரிச்சம்பழம் என்பது ஒருத்தவங்களுடைய பசியை ஆத்துமா, ஒரு தாயுடைய பசியை ஆத்துமா, ஆத்தாது. ஆனால் அதில் பாதியை பிச்சு தன்னுடைய குழந்தையுடைய கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு அந்த குழந்தையை அவர்கள் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. சில வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையத்தான் நேசிப்பாங்கன்னு கிடையாது, அந்த குழந்தை வந்து வளர்ந்து அவன் வாலிபனாகி அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கே 50 வயசு ஆயிரும், அந்த அம்மாவுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அந்த 50 வயசுல இருந்தால் கூட அந்த குழந்தை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரியே பிள்ளையை பார்ப்பாங்க. தாய்மார்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, மருமகிட்ட சொல்லுவாங்க, மகன் சாப்பிட வந்துட்டாரா, மகன் வீட்டுக்கு வந்துட்டாரா என்று என்ன செய்வாங்கன்னா விசாரித்து கொண்டே இருப்பார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கும். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரே சிந்தனை தான் இருக்கும், புள்ளை எப்படி இருக்காரு, காலைல வீட்டை விட்டு போன புள்ளை இன்னும் சாயங்காலமாகி வீட்டுக்கு வரலையே, நைட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரலையே என்று அந்த பிள்ளையை குறித்து என்ன செய்வாங்க ஏங்கி கொண்டே இருக்கக்கூடிய காட்சியை நாம் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் இந்த தாயுடைய அன்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல பண்டங்கள் செய்துட்டாங்கன்னா, ஒரு கறி குழம்பு ஆக்கிட்டாங்கன்னா அதை மகன் வந்து சாப்பிட்லனாக்கா என்ன செய்வாங்கன்னா தனியாக ஒரு தட்டில் மூடி போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. பல வீடுகளில் பிள்ளைங்க அது இதுன்னு சாப்பிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க மனைவிமார்கள். கணவருக்கு எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லாதவங்களும் இருப்பாங்க. ஆனால் தாய்மார்கள் என்று நீங்கள் சொன்னாலே என் பிள்ளை வாயில் படணும் என்று அவருக்காக தனியாக மூடு தட்டு போட்டு எடுத்து வச்சு பிள்ளை வந்ததுக்கப்புறம் அதை அவர் சாப்பிட பார்த்தா தான் அந்த தாய்க்கு என்ன செய்யும், மனம் வந்து நிறைவடையக்கூடிய காட்சியை நாம் வந்து பார்க்குறோம். இப்படியெல்லாம் அந்த தாய் வந்து அந்த பிள்ளையின் மீது அன்பை வந்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த அன்பை விட அல்லாஹுடைய அன்பு 99 மடங்கு பெரியது. இந்த ஒரு தாய் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாயையுமே நாம் எடுத்தாலும், மனித ஜீவராசிகளுடைய அன்பை எடுத்தாலும் அனைத்தையும் விட அல்லாஹுடைய அன்பு பெரிது என்று சொன்னால் அப்போ இது எத்தனை மடங்கு பெருசா இருக்கு அப்படிங்கிறத நம்மால் வந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. அதில் அந்த தாய்க்கு அவ்வளவு அளப்பெரிய அன்பு வருவதற்கான காரணம் என்ன, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. 10 மாதம் அந்த குழந்தையை வந்து சுமக்கிறாங்கல்ல, அதில் எவ்வளவு வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்களை அந்த தாய் வந்து சுமக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது ஏண்டா இந்த பிள்ளையை நாம் வந்து சுமக்கிறோம் என்று அவர்கள் ஏதாவது திட்டி இருப்பாங்களா, ஏசி இருப்பாங்களா, அதை பாரமாக நினைச்சிருப்பாங்களா? அந்த சுமையவே சுகமாக நினைப்பாங்க. அந்த குழந்தையை சுமக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவாங்க. குழந்தை இல்லாட்டி குழந்தையை சுமப்பதை அவர்கள் வந்து ஒரு பெரும் பாக்கியமாக நினைத்து அந்த கருவை சுமக்கின்றார்கள். சுமக்கும் போது அவங்க எப்படியாப்பட்ட சிரமத்தை சந்திக்கிறாங்க. அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வாந்தி வந்துடும், அவங்க நிம்மதியாக தூங்க முடியாது, உருண்டு பெறல முடியாது. ஏன்னா வயிறு வந்து பெருசாக ஆகிற காரணத்தினால ஒரே ஷேப்பில் தான் படுக்க முடியும். சில பேருக்கு ப்ரெஷர் வந்துடும், சுகர் வந்துடும், பைல்ஸ் வந்துடும். இந்த மாதிரி அவங்க உடம்பே நிலை கொள்ளாத அழகு போயிடும். நிலை கொள்ளாத அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா
பல வகையில் அவங்கள வந்து ஒரு உலுக்கி எடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அந்த குழந்தை சுமக்கிற காட்சி வந்து இருக்குது. அவ்வளோத்தையும் சுமக்கிறாங்க. எதற்காக? அந்த தனக்கு ஒரு அதே மாதிரி தகப்பனை பாருங்க, தனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் தன்னை போலவே இருப்பான் என்று அவரு என்ன செய்யறாருன்னா மனசுல சுமக்கிறார். தாய் வயிற்றுல சுமக்கிறாங்க, தகப்பன் மனசுல சுமக்கிறார். இந்த பிள்ளைய நம்ம பாத்திர மாட்டோமா, கண் கொண்டு பாத்திர மாட்டோமா என்று அந்த மனைவியை அவ்வளவு என்ன செய்வார், தங்கத்தட்டில் வச்சு தாங்கி அவருக்கு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறது என்ன, வரது என்ன, அவங்களுக்கு சேவைகள் செய்கிறது என்ன, எல்லாம் எதுக்குன்னா என் வாரிசை நான் பார்க்கணும் என்று தாய் தகப்பன் இயங்குகின்றார்கள். எதற்காக? அந்த பிள்ளையின் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால். சுமக்கிறதோட முடிஞ்சிருச்சா? அந்த சுமத்ததுக்கு அப்புறம் வெளியே வரக்கூடிய நேரத்தில் உயிரே போய்விடக்கூடிய அளவுக்குண்டான வேதனையை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த தாய் படக்கூடிய அந்த வேதனை இருக்குல்ல, அதை ஒரு ஆணிடத்தில் கொடுத்தா அந்த ஆண் மௌத்தா போயிடுவார். அவ்வளவு பெரிய வேதனை. இந்த இடுப்பு எலும்புகள் விலகி அவங்க ஒரே நேரத்தில் ஒரு 100 எலும்பு நொறுங்கினா என்ன ஒரு வலிய வேதனையை ஒருவன் சந்திப்பானோ அதுக்கு நிகரான ஒரு வேதனை அல்லாவே சொல்றானே, சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு அவள் சுமந்தால் பெற்றெடுத்தாளுங்கிறானே அல்லாஹ். அப்போ அல்லாஹ் ஒன்று சிரமமா இருக்குன்னு சொன்னா அப்போ அது கண்டிப்பாக சிரமம் தானே. அது அவ்வளோ சிரமத்துக்கு இடையில் அந்த பிள்ளைய வந்து பெற்று எடுக்கும்போது பொதுவாக மனிதர்களுக்கு என்ன தோணும்? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றை செய்யும்போது வெறுப்பு வந்துடும் அது மேலே. நீங்கள் எந்த ஒன்றையும் பாருங்களேன், நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு உணவு கேட்குறீங்க, அவர் காக்க வச்சு ரொம்ப உங்களை வெறுப்பேற்றி 1 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் இப்படி காக்க வச்சு உனக்கு கொடுத்தா வச்சு சோறே வேணாண்டான்ட்டு போயிடுவோம். அப்போ அந்த ஒரு வெறுத்து போகக்கூடிய நிலை அவர்கள் அழிந்தார்கள். அந்த வலியும் வேதனையின் காரணத்தினால் என்னடா இப்படிலாம் இவன் நம்மளை பாடாப்படுத்திட்டு இந்த பிள்ளை வந்து பிறந்துருச்சே என்று அந்த பிள்ளை மேலே வெறுப்பு கொள்கின்றார்களா, அல்லது அந்த குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டு ஒட்டுமொத்தமாக அந்த வலி வேதனையை மறைக்கின்றார்களா என்றால், அந்த குழந்தையை பார்த்த உடனே அவங்க சுமந்தது கொண்டது 10 மாதங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டது வேதனை அனைத்தையுமே மறந்து விட்டு அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க, ஆனந்த கண்ணீரோடு தூக்கி முத்தம் குஞ்சுகின்றார்கள் என்று சொன்னால், அப்போ இந்த தாய் பாசம் எப்படியாப்பட்டது? விலை மதிப்பற்ற ஒரு பாசம். கறந்த பாலினுடைய தூய்மை எப்படி இருக்கின்றதோ அந்த மாதிரி அந்த தாய் பாசம் என்பது அவ்வளவு ஒரு தூய்மையான ஒன்றாக இருக்கின்றது. இதையெல்லாம் நம்ம ஏன் பார்த்துட்டு வரோம்? தாய் பாசன்ற தலைப்பில் இப்போ நம்ம பார்த்துட்டு வரல. இந்த தாயுடைய அன்பு எப்படியாப்பட்டதுங்கிறத விளங்கும் போதுதான் நம்ம அல்லாஹ்வுடைய அன்பு எப்படியாப்பட்டதுங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அல்லாஹ்வை கண்ணில் பார்க்க முடியாதுல்ல. அல்லாஹ்வை இப்போதைக்கு நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. மூமின்களுக்கு அல்லாஹ் மறுமையில சூனவாசிகளுக்கு காட்சி தருவான். இப்ப அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் என்பதை நான் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் அல்லாஹ்வே சொல்லுகின்ற ஊமை தானே இது. அல்லாஹ்வே நமக்கு சொல்லி தருகின்ற ஊமை தான் நமக்கு இந்த 99:1 என்ற ரேஷியோவை அல்லாஹ் சொல்லித்தரான். அப்போ அது 1 புரிவதன் மூலமாகத்தான் 99 நாம் வந்து விளங்கிக் கொள்ள முடியுங்கிறத நாம அதை மையமாக வைத்து தான் நாம் இதை வந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். சரி, இப்படி பெத்தெடுத்தாச்சு. இந்த பெத்தெடுத்த குழந்தை 10 மாதம் சுமந்தோம், உயிர் போகிற வழியை அனுபவித்தோம், பெத்தெடுத்தோம், இன்னைக்கோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு என்று ஆகுதா? பெத்தெடுத்ததுலேருந்து திருப்பி என்ன செய்யும்னா அடுத்த வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இருந்ததை விட அதிகமான பிரச்சனை இப்போ இன்னும் கொஞ்சம் சந்திக்கிறாங்க. எப்படி? அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து அழுதுகிட்டே தான். ஏன் அழுகுறோம், எதுக்கு அழுகுறோன்ட்டு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அவன் பசிக்கு அழுகுறானா, அவன் வந்து சிறுநீர் கழிச்சுட்டு அழுகுறானா, எறும்பு கழிச்சுட்டு அதுக்காக அழுகிறானா, அல்லது உடம்பு வலிக்குதுன்னு அழுகுறானா, தூக்கம் வரலன்ட்டு அழுகுறானா, எல்லாத்துக்கும் ஒரே சவுண்டு தான். எல்லாத்துக்கும் வந்து கேன் கத்துறது மட்டும்தான் ஒன்றா இருக்கும். அதில் என்ன ஆகுவாங்கன்னா சில தாய்மார்கள் பைத்தியம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனநிலை போகும். ஏன்? இரவெல்லாம் தூங்க முடியாது. மாப்பிள்ளை பாட்டு என்ன செய்வார், அவர் வந்து நல்லா நிம்மதியாக படுத்து தூங்குவார். ஆனால் இந்த அம்மா என்ன செய்யும், நைட்லாம் வந்து பிள்ளைய தொட்டியில் போட்டு ஆட்டிக்கிட்டே கிடக்கணும் மணிக்கணக்காக. அதுலேயும் பாருங்கள் சில குழந்தைங்க நம்ம எந்திரிச்சு போய் வந்து சரி மனைவி கொஞ்சம் கஷ்டப்படுறாள்னு ஒரு 1/2 hour போய் ஆட்டுவோன்னு போனோம்னா அதை முழிச்சு பார்ப்பான் பையன். பார்த்துட்டு நீ ஆட்டக்கூடாது, அம்மா தான் ஆட்டணுங்கிற மாதிரி நம்ம ஆட்டினாக்க அவனுக்கு கூட விட்டு அழுவான். அந்த ஆட்டுறதுக்கு கூட அம்மா தான் வேணுங்கிற மாதிரியான குழந்தைகள்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அம்மா வாசனை அவனுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த பிள்ளைக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அம்மாவுடைய அந்த ஸ்மெல்லு அவனுக்கு வந்து தெரிகின்றது. தாய் தான் ஆட்டணுங்கிறான், தாய் தான் ஆட்டுவார்கள். சில வீடுகளில் என்ன செய்வாங்கன்னாக்க ஷிஃப்ட்டு போட்டு மாற்றி மாற்றி வந்து கவனிப்பார்கள். என்ன தான் பண்ணாலும் கூட இரவு தூக்கம் அந்த தாய்க்கு என்ன செஞ்சிடும், எடுபட்டு போய் விடுகின்ற காட்சியை பார்க்குறோம். சரி, இரவில் தூக்கம் இல்லை, பகலில் தூங்க முடிஞ்சிருமா? பகலில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவங்க தான் பார்க்கணும். மாமியாரை பார்த்து, மாமனாரை பார்த்து, கணவரை பார்த்து, ஏற்கனவே 2 பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையை பார்த்து,
இவ்வளோத்தையும் பார்த்து கொண்டு இந்த குழந்தையும் பார்க்கணும். சமையலை பார்த்து வீட்டை கூட்டி வேற ஏதாவது ஆல்டர் இருக்குமா? பெரும்பாலும் நீங்கள் 90% எடுத்துக்கொண்டால் வீட்டு பெண்கள் என்ன செய்கிறாங்க? கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்ற பெண்கள் குடும்பத்தையும் பார்த்து பிள்ளையும் பார்த்து தன்னையும் பார்த்து எல்லாவற்றையும் பார்த்து இதுக்கிடையில் அந்த உடம்புல இருந்து ரத்தத்திலிருந்து பாலை வேற என்ன செய்யணும்? அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். எவ்வளோ பெரிய சவால்! இந்த சவாலை ஒரு ஆணுக்கு கொடுத்தோம்னா கூட அவனால் திடகாத்திரமாக ஒரு ஆண் கூட ஓஞ்சு போயிடுவான். ஆனாலும் என்ன செய்கிறாங்க? எல்லாம் அந்த பிள்ளைக்காக என்ன செய்கிறாங்க? தன்னுடைய பாலை வந்து கொடுத்து அந்த குழந்தையை வந்து வளர்த்து எடுக்கக்கூடிய காட்சியை நாம் வந்து பார்க்குறோம். இது கை குழந்தையாக இருக்கும்போது. சரி, கை குழந்தையாக இருக்கான், அதுக்கப்புறம் கொஞ்சம் தவழ்கிற ஸ்டேஜ் அடைஞ்சிட்டான், இப்போ கொஞ்சம் நிலைமை சீராயிருச்சுன்னா அப்படி கிடையாது. அதில் வேற பிரச்சனை. அதில் மடியில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை, தவழும் போது வேற பிரச்சனை. தவழும் போது என்ன? அங்கிட்ட கிட்டப்போ போய் குப்பையை எடுத்து வாயில் போட்டுருவான், அங்கே எதை போய் சுவிட்சுக்குள்ளே போய் கையை விட்டுருவான். நான் எறும்பு போய் என்ன செய்வான்? பிடிக்க போகிறேன்ட்டு எறும்புக்கிட்ட கடி வாங்கிட்டு வந்துடுவான். வீட்டில் கிடக்கிற கண்டை அழுகி போனதை எடுத்து வாயில் வைப்பான், அதை திண்டுக்கிட்டு உள்ளதுக்கு வயிற்றால போகும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது அந்த குழந்தையோட சிந்தனை அவங்களுடைய மண்டைக்குள்ளே என்ன செய்யும்னா எந்த நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும், சிக்னல் கொடுத்து கொண்டே இருக்கும். எங்கள் குழந்தை எங்கே இருக்கான், குழந்தை எங்கே இருக்கான் என்று. அப்படி அந்த குழந்தையோடு அவங்க என்ன செய்வாங்க? அட்டாச் ஆகி அந்த குழந்தையின் மீது அன்போடு அந்த தாய் வந்து இருக்கிறாங்கல்ல. அப்படி பார்த்துச்சு, அந்த தவழ்கிற பருவம் முடிஞ்சாச்சு. அடுத்தவன் அடி எடுத்து நடக்கிறான்னு சொன்னா அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? இல்லை. அப்புறம் அவனை என்ன செய்வாங்க? 4-5 வயசு ஆச்சுனாலும் ஸ்கூலில் சேர்க்கணும். இந்த ஸ்கூலில் சேர்க்கறது, அந்த ஸ்கூலில் இருக்குது, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வர்றது, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது, அதுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறது, பையனுக்கு துணியை துவைச்சி போடுறது, அயன் பண்ணி வைக்கிறது, அவனுக்கு துணியை ட்ரெஸ்ஸை கொடுக்கறது, பாடம் சொல்லி தருது. அப்போ பாருங்கள், அப்படியே அந்த ட்ராவலை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த படைப்பே அந்த குழந்தைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கரைச்சிட்டா மாதிரி தானே தெரியுது. எல்லாம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்க, ரத்த கண்ணீர் வரும். அப்படி அந்த குழந்தைய படிப்புக்காக என்ன செய்வாங்க? அப்படியே தயார்படுத்திக்கிட்டே வருவாங்க. வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, குறிப்பிட்ட கட்டம் ஆயிடுச்சா கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சாச்சா அவங்களுக்கு பிள்ளை பிறக்கணும். பிள்ளை பிறந்தாச்சா அந்த பிள்ளைய வந்து பராமரிக்கணும். இப்படியே அந்த என்ன செய்கிறாங்க? தான் பெத்த பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய பாசத்தின் காரணத்தினால் தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் வந்து பார்க்குறோம். இந்த தாயை விட நான் சொல்றது ஒரு தாயில ஒட்டுமொத்த தாய்மை, அது விலங்கினம், அது மனித இனம், ஜின்னினம், எல்லா தாய்மையும் நம்ம சேர்த்தாலும் கூட இது எல்லாவற்றையும் விட அல்லாஹுடைய அன்பு 99 மடங்கு அதிகம் என்று சொன்னால் அப்போ அவன் எவ்வளோ அளவற்ற அருளாளன் அப்படிங்கிறத நம்மால் வந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படியாப்பட்ட அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த நகமத்துகளை, அருள்களை நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் ஒவ்வொரு படைப்பையும் பார்த்தா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வராரு. அந்த விருந்தாளி வந்து நம்ம சுமாராக அவனுக்கு ரொம்ப ரொம்ப பழக்கம் இல்லை அப்படின்னாக்கா என்ன செய்வாங்கன்னா, நடைமுறையில் உள்ளதை சொல்கிறேன், அப்படி தான் செய்யணுங்கிறதுக்காக இல்லை, புரிந்து கொள்வதற்காக செய்கிறேன். சரி, யாரோ வந்திருக்கிறாரு அப்படின்னா என்ன செய்வாங்கனாக்கா, ஒரு சோறாக்கி அது ஒரு பொரியலை வச்சு ஒரு சட்னியை வச்சு சாப்பிடுங்கன்னு கொடுத்துருவாங்க. ரொம்ப நெருங்கிய சொந்தமாயிட்டாங்க அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, கறியை வறுத்து மீனை வறுத்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்துருவாங்க. இப்போ தான் பொண்ணை கட்டின மருமகன் வராரு வீட்டுக்கு. இப்போ என்ன செய்வாங்க? அது தலை பெருநாளைக்கு வந்துட்டாரு, அல்லது கல்யாணம் ஆகி 2 நாள் 3 நாள் விருந்துக்கு வந்திருக்காரு மாப்பிள்ளை. இப்போ என்ன செய்வாங்க? தன்னுடைய அன்பை வெளிக்காட்டும் விதமாக, முகம்பத்தை வெளிக்காட்டும் விதமாக எல்லாத்தையும் செஞ்சுருப்பாங்க. ஒரு பக்கம் எறா தொக்கு இருக்கும், ஒரு பக்கம் 65 இருக்கும், ஒரு பக்கம் சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், காய்கறி இருக்கும், தயிர் இருக்கும், எல்லாத்தையும் செஞ்சு என்ன செய்வாங்கன்னா அதை பார்த்தாலே அவரே மிரண்டு விடக்கூடிய அளவுக்கு அவ்வளோத்தையும் செய்கிறாங்க. இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா, அது வீண் விரயமா, அந்த டாபிக்குள்ளே நான் போகலை. ஏன் இவ்வளோத்தையும் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதற்கு பின்னால் அந்த மருமகன் மீது எங்களுக்கு இவ்வளோ முகபத்தை நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறத வந்து பார்க்குறோம். இப்போ இதே அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள், அல்லாவுடைய அன்பை பாருங்கள். ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கங்களேன், சுபஹானல்லாஹ், பெரிய ஆச்சரியம். ஏதாவது இவன் திண்டு தொலைஞ்சிட்டு போகிறான் இவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மனிதனுக்கு ஏதாவது ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துருக்கலாம்ல. ஒரு மஞ்சள் வாழைப்பழத்தை கொடுத்துருந்தா முடிஞ்சு போச்சு விஷயம். ஆனால் மஞ்சள் வாழைப்பழம்னு ஒன்று, அப்புறம் வந்து பச்சை வாழைப்பழம்னு ஒன்று, அப்புறம் புள்ளி வாழைப்பழம்னு ஒன்று, அப்புறம் ரஸ்தாலின்னு ஒன்று, அப்புறம் மலை வாழைப்பழம்னு ஒன்று, அப்புறம் அதில் சின்ன சைஸில் வந்து ஒரு ஏலக்கின்னு ஒன்று, அப்புறம் செவ்வாழைன்னு ஒன்று, அப்புறம் மலைவாழைன்னு ஒன்று. இப்படியே அந்த வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏராளமான வகை. ஏன் இவ்வளோ விதவிதமாக ஒரே ஒரு வாழைப்பழத்தில் இவ்வளோ வகையை வந்து அல்லாஹ் அள்ளி தெரிக்கிறான்? என்ன காரணம்? அளவற்ற அன்பை அல்லாஹ் காட்டுறேன், என் அன்பை பார்த்துக்கடா, எல்லாம் உனக்காக தான் என்ன செஞ்சுருக்கேன்,
டிசைனாக நான் வந்து ஆக்கி தந்திருக்கிறேன், என் அன்பினுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், பல வகைகளில் அந்த பழத்தை வந்து தரதை பார்க்கும். சரி, வாழைப்பழத்தில் எப்படி மாம்பழம் என்ன ருமானியை கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே, வேலை முடிஞ்சிரும்ல. ருமானி ஒன்று, பங்களப்பண்ணி ஒன்று, அதில் வந்து சேலத்து மாம்பழம் ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்கோவான்னு ஒன்று, பீத்தர்னு ஒன்று, இப்படி பார்த்தீங்கன்னா ஏராளமான வகைகள், அதில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாம்பழ வகைகள், இப்படி பல வகைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பழங்களே பல வகையில் இருக்குது. ஒவ்வொரு பழத்திலும் பல பல ரகங்கள், ஒரு ரகத்துக்கும் இன்னொரு ரகத்துக்கும் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு எல்லாம் என்ன செய்யணும், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். இப்படி அல்லாஹ் மனிதனுக்கு கொடுப்பதற்கான அவசியம் என்னன்றதான் நம்முடைய கேள்வி. ஒரு வாழைப்பழம் இருக்குது, இப்போ மனுஷன் செத்து போயிடுவானா, உயிரோட வாழ முடியாதா? ஒரே ஒரு மலை வாழைப்பழம்னு ஒன்று இருக்குது, செவ்வாழைன்னு ஒன்று தாங்க இருக்குது உலகத்தில், வேறு வாழைப்பழமே இல்லை. அப்படின்னா இப்போ மனித இனம் வாழுமா செத்துருமா? செவ்வாழையை சாப்பிட்டுட்டு வாழ முடியும் தானே? எல்லாமே இருக்குது, செவ்வாழையும் இருக்குன்னு போயிடலாமே. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுவதற்காகத்தான் நமக்கு எப்படி என்ன செஞ்சிருக்கான், அருளை வாரி வழங்கி இருக்கின்றான். அப்படிங்கிறத நம்ம இதை நுட்பமாக இதுக்குள்ளே போய் பார்த்தா தானே நமக்கு வந்து புரியும். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் அவனுடைய அருள் மலையை பொரிந்து நமக்கு சாப்பிடக்கூடிய இந்த அரிசி ரகங்களை எடுத்து பாருங்க. அது எத்தனை அரிசி ரகங்கள் இருக்குன்றத முழு பேரையும் ஒருத்தன் சொல்லிட்டாக அவனுக்கு நோபல் பரிசே கொடுத்துடலாம். அவ்வளோ அரிசி ரகங்கள் இருக்குன்னு சொல்ல வர, மனப்பாடம் பண்ணி கூட ஒருத்தனால சொல்ல முடியாது. கேட்குற பயானில் கேட்குற உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவ்வளோ அரிசி, சிவப்பரிசி, கைக்குத்தல் அரிசி, சாதாரண பச்சை அரிசி, புழுங்கல் அரிசின்னு ஆரம்பித்து மாப்பிள்ளை சம்பா அரிசி, அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரிசிக்குள்ள ஆயிரக்கணக்கான வகைகளை அல்லாஹ் வந்து வைத்திருக்கின்றான். இதெல்லாம் அல்லாஹ் நம் மீது பொழிந்திருக்கக்கூடிய பேர் அன்பாக இருக்கின்றது நாம் வந்து பார்க்குறோம். அதே மாதிரி மாமிசங்கள் எடுத்துக்குங்க, ஆடுனாக்கா அந்த ஆடு மாடு இதெல்லாம் பாருங்களேன். இப்போ அந்த ஆடு மாடெல்லாம் எப்படி அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்துருக்கான், அது நம்மக்கிட்டே இருக்கும், சுற்றி இருக்கும், நம்ம அண்டி இருக்கும். அது நம்ம கூப்பிட்டா வந்துடும், நம்ம படுனா படுத்துக்கும், நம்ம சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுக்கும், நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத புரிந்து கொண்டு நம்மோட என்ன செய்யும், ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் வந்து ஆக்கியிருக்கான். ஒரு சிங்கம் மாதிரி, புலி மாதிரி, நாய் நரி மாதிரி அல்லாஹ் அந்த மாடை ஆக்கியிருந்தான்னா இப்போ அந்த மாடை நம்ம வளர்க்க முடியுமா? வளர்க்க முடியாது. இப்போ நாய் கடிக்கிற மாதிரி மாடு கடிக்கிற மாதிரி அல்லாஹ் ஆக்கிட்டான்னு வைங்களேன். நீங்கள் மாடை வளர்க்க முடியுமா? நின்றுக்கிட்டே இருக்கும், திடீர்னு கடிச்சதுன்னு வைங்க, நாய் கடித்தாலே உங்களுக்கு 1/4 கிலோ சதை போயிடுது. இவன் மாட்டுக்கு வந்து நாய்க்கு இருக்க மாதிரியான ஒரு குணாதிசயம் இருந்து அந்த மாடு நம்ம கடிக்கிற மாதிரி எல்லாம் ஆக்கியிருந்தான்னு சொன்னால் மாடையே அவனும் வளர்க்க மாட்டான். மாடி அது கடிச்சா என்ன ஆகும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவான், மாட்டை விட்டு மனுஷன் ஓடிடுவான். அப்போ மாடின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள் எதுவுமே கிடைக்காம ஆயிரும். அப்போ அல்லாஹ் அதை எப்படி ஆக்கிட்டான்னா, சாதுவான பிராணியை ஆக்கி அது மேலே ஏறி நம்ம உட்கார்ந்தாலும் அது வாட்டுக்கு என்ன செய்யும், நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆக்கி, உழவுக்கு பயன்படுற மாதிரி ஆக்கி, நிலத்துக்கு பயன்படுற மாதிரி ஆக்கி, அது நிலத்துக்கு பயன்படுத. நீங்கள் அதை யோசிச்சு பாருங்களேன். சுபஹானல்லாஹ், அல்லாஹுடைய அன்பை நீங்கள் வந்து அதில் கண்கூடாக வந்து பார்க்கலாம். அதில் நம்ம நெல்லை வந்து விளைவிக்கிறோம்ல, நம்மளை எல்லாம் என்ன செய்யறானாக்கா அரிசியை திங்கிற மாதிரி ஆக்கிட்டான். நீ வந்து அரிசியை வச்சு தின்னுக்க. அப்போ நீ அந்த மாட்டுக்கு என்ன செய்ய, அது மீடி இருக்கிற உமி அதை எடுத்து போட்டுக்க, வக்கியோலை எடுத்து காஞ்சி போச்சுல அதை எடுத்து நீ போட, அது தின்னும். அந்த வக்கியோலை தின்னுட்டு அது நம்மளோட ஸ்ட்ராங்கா இருக்கு, மாடு மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்கல்லங்க. அதுக்கு நல்ல புஷ்டியா கறிகிரியெல்லாம் நான் கேட்குறேன், அரிசியை திங்கிற நமக்கு தானே உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனால் வக்கியோலை திங்கிற மாடு என்ன செய்யுது, அவ்வளோ நம்மளோட புஷ்டியா இருக்கு. வக்கியோலை தின்னுட்டு அது பால் கறக்குது. நீங்கள் வக்கியோலில் நீங்கள் என்னதான் எடுத்தாலும் கொழுப்பு சத்து இருக்குமா? இருக்கவே இருக்க. வக்கியோலை நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் புளிஞ்சி எடுங்க, காஞ்சி போன அந்த வக்கியோலில் கொழுப்பு சத்து இருக்குதா? உலகத்தில் எந்த லேபுக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, அது கொழுப்பு சத்தே இருக்காது. ஆனால் அந்த வக்கியோலை திண்டு விட்டு அது கொழுப்பு சத்து உள்ள பாலை நமக்கு என்ன செய்யுது, கொடுக்குது. ஒரு கட்டத்தில் கறி என்ன செய்யுது, அது இருக்கு வாழும்போது பாலை கொடுக்குது, சாகும்போது என்ன செய்யுது, கறியை கொடுக்குது. ரெண்டுமே கொழுப்பு சத்து, புரோட்டீன் மிகுந்த கொழுப்பு சத்து மிகுந்த உணவுகளை நமக்கு வாரி வழங்குகின்றது என்று சொன்னால் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய செட்டப். சரி, அந்த மாடை வந்து வளர்க்குறோம், அது என்ன செய்யுது, சாணத்தை போடுதா, அந்த சாணத்தை எடுத்து மண்ணுக்கு போட்டுரு, மண்ணுக்கு அது உரம். அப்போ பாருங்க, அந்த சுழற்சி முறையில் அந்த மண்ணு, மாடு, மனுஷன், அந்த மூணிலையும் அந்த மாடுங்கிறதை முழுமையாக நமக்கு பயன் தரக்கூடியதாக ஆக்கிட்டான். அது நிலத்தில் உள்ற மாதிரியும் ஆக்கிட்டான். அது திண்டாலும் நமக்கு உண்ட. இப்போ மாடுலாம் அரிசி நீங்கள் சோத்தை அவிச்சு மீனான ஊற்றி கொடுத்தாதான் மாடு திங்கும் அப்படின்னா எவனாவது மாடு வளர்ப்பானா? எத்தனை குக்கரில் நீங்கள் சோறாக வைக்கீங்க, டபராவாக ஆக்கி
அதுக்கு வந்து நீங்கள் மீனானத்தையும் கறியும் பொரியலையும் வச்சு அப்பளத்தெல்லாம் பொரிச்சு முட்டை பொரிச்சு கொடுத்தாதான் அந்த மாடு சாப்பிடும் அப்படின்னு சொன்னால் விவசாயத்துக்கு மனுஷனால் மாடை பயன்படுத்த முடியுமா? நீ அவ்வளோலாம் சிரமப்பட வேண்டாம்ப்பா. நீ எதை சாப்பிட்ற, நீ வாழைப்பழம் இருக்கா, நீ பழத்தை நீ சாப்பிட்டுக்க, தோலை அதுக்கு தூக்கி போட அது சாப்பிட்டுக்க, அது நல்லா இருந்துக்கும். அது நீ பலாப்பழம் திங்கிறியா, பழத்தை நீ தின்னு, அந்த பலாப்பழத்தில் வேஸ்ட்டாக அவ்வளோ தூக்கி போட அது சாப்பிட்டுக்கும். இப்படி அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆச்சரியத்துடைய உச்சிக்கே வந்து போயிடுவோம். அதே மாதிரி கருவறையில் பாருங்கள், வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையில் நாம் வந்து கருவறைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கிடக்கிறோம். இப்போ நமக்கு உணவளிக்கிறது யார்? அம்மா சாப்பிட்றாங்கப்பா. அந்த சாப்பாடு நமக்கு எப்படி வந்துச்சு? நமக்கு அங்கே உள்ள வாய் இருந்துச்சா, பல்லு முளைச்சிருந்துச்சா, மெண்டு எதையாவது திங்க முடியுமா? அந்த இருட்டு அறைக்குள்ளே ஒன்றுக்கும் மேல் ஒன்று 3 அறைகளுக்குள்ள ஒரு இருட்டுக்குள்ள நம்ம உட்காந்து கிடக்கிறோம். அங்கே நம்மளை வாழ வச்சவன் யாரு? அல்லாஹ் தானே வாழ வைக்கிறான். அங்கே அவனுக்கு லங்ஸு கூட ஒர்க் பண்ணாதுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நுரையீரல் என்கின்ற ஒரு சிஸ்டமே ஒர்க் ஆகும். சுவாசத்துக்கு வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லை, ஒன்றுமே இல்லாத நிலையில் அல்லாஹ் என்ன செய்கிறான், 10 மாதங்கள் நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியின் கொண்டு வந்திருக்கான். போகும்போது என்ன செஞ்சது, ஒரு சின்ன ஒரு அணு சைஸில் இருந்தது. ஒரு கொண்ட ஊசியினுடைய முனையில் 10,000 அணுக்களை வச்சிடலாம். அதில் ஒரு பாகமாக இருந்தனா 10 மாதத்துக்குள்ள என்ன செய்யறோம், ஒரு முழுமையான குழந்தையாக நாம் வெளிவருகின்றோம் என்று சொன்னால் அதுக்குள்ள பரக்கத்து செய்தவன் யார், ரஹ்மத்து செய்தவன் யார் என்று சொன்னால் அல்லாஹ் தான் என்ன செய்யறான், கருவறையில் நமக்கு உணவளிக்கிறான். அந்த கருவறையில் உணவளிச்சா அல்லாஹ் நாம் வெளியே வந்தபோது நம்ம ஏதாவது கேட்டு வாங்கி சாப்பிட முடியுமா? கையில் அத்தாயிட்ட ஒரு 50 ரூபா வாங்கிட்டு போயிட்டு எங்கேயாவது போய் ஒரு டீ பண்ணி சாப்பிட்டு வர முடியுமா? அந்த சூழலை நம்ம இருக்கிறோமா? உலகத்தில் எல்லா உயிரினங்களுமே இந்த உலகத்தில் பிறந்தாக்கா அதது வழி அதது பார்த்துட்டு போயிடும். இப்போ மீன் குட்டி போடுது, அது என்ன செய்யும், கடல்லையே நீந்திக்கிட்டு போயிடும். ஆடு குட்டி போட்டாக்கா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு இப்படி ஆடும், அதுக்கப்புறம் புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு போயிடும். எல்லா உயிரினங்களும் எப்படி இருக்குன்னா தட்டு தடிமாறி முன்ன பின்ன என்ன செய்யும்னா கொஞ்சம் நேரத்தில் அது வேலையை அது பார்த்துக்கிட்டு போயிடும். பறவை கூட குறிப்பிட்ட காலத்தில் ரெக்க முடிஞ்சுன்னா பறந்து அது வேலையை பார்த்துட்டு போயிடும். ஆனால் மனுஷன் மட்டும்தான் வருடக்கணக்கில் அவன் சார்ந்திருக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. சரி, இந்த சார்ந்திருக்க வேண்டிய இந்த சூழலில் இவன் பிறந்த உடனே இவன் கேட்பதற்கு முன்னால், இவன் அழுகுவதற்கு முன்னால் அந்த தாயிடத்தில் பாலை உற்பத்தி செய்தவன் யார்? உலகத்தில் அந்த பாலுக்கு நிகராக ஆரோக்கியமான பால் வேறு எதுங்க இருக்குதா? எந்த பாலிலையும் அந்த சக்தி, அந்த பாலை குடித்தாதான் உயிர் வாழ முடியும் என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் ஒரு தூய்மையான ஒன்றை என்ன செய்கிறான், நம்முடைய தாயிடத்தில் உருவாக்கி நமக்கு பாலை புகட்டியவன் யார்? அல்லாஹ் தான். அப்போ இதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை நாம் பொதுவாங்க இல்லாததை யோசிச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய மனநிலையை அப்படி ஸ்ட்ரக்சர் நமக்கு அப்படி உருவாயிருச்சு. செஞ்சதை என்றைக்குமே மனுஷன் நினச்சி பார்க்க மாட்டான். அப்போ அல்லாஹ் நம்மை படைத்திருப்பதிலும் நமக்கு உணவளிப்பதிலிருந்தும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாய்க்கு அல்லாஹ் பாசத்தை கொடுக்கலனாக்கா அந்த பாசத்தை அல்லாஹ் தாங்க போடுறான். அந்த பாசத்தை போடலை அப்படின்னு சொன்னால் நமக்கு இவ்வளோ ஒரு பாதுகாப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அந்த தாய்க்கு பாசத்தை போட்டு எல்லாம் செய்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் யார் என்று சொன்னால் அல்லாஹ் தான். அப்போ அல்லாஹ்வுடைய பாசம் எத்தகையது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், இந்த முதல் நாளையில் இதை நாம் பார்த்துருக்கின்றோம். அடுத்து 2வதாக நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அல்லாஹ் இப்படி அளவற்ற ஒரு அருளாளனாக இருக்கின்றான் என்று சொன்னால் நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில் நாம் நிறைய சிரமங்களையும் சந்திக்கிறோம். அல்லாஹ் அன்பாளனாக இருக்கிறான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை நாம் சந்திக்கிறோம். இந்த துன்பங்கள் ஏன் நமக்கு வருகின்றது? அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்று சொன்னால் நாம் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வியோட இந்த முதல் நாள் உரை நிறைவு செய்கின்றோம். இதை தொடர்ச்சியை நாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.